வாரம் நரகத்துக்கே போயிடுறேன் அப்படின்ட்டாரு. ஏம்மா ஏன் அப்படி சொல்லிங்க அப்படின்னு. வேற என்ன, நீ சொர்க்கத்துக்கு போன பின்னால் அந்த சொர்க்கம் சொர்க்கமாவா இருக்கும்? நீ இருக்கிற சொர்க்கத்தை விட நீ இல்லாத நரகமே எனக்கு பரவாயில்லை, நான் அங்கே போயிடுறேன். இந்த அம்மா சொன்னிச்சு அப்படின்னா நானும் நரகத்துக்கே வந்துடுறேன் அப்படின்னுச்சு. என் மேல அவ்வளவு பாசமானு கேட்டாரு. அந்த அம்மா சொன்னிச்சு பாசமாவது மண்ணாங்கட்டியாவது, நீங்க நரகத்தில் படுற அவஸ்தையை பார்க்கணும், அதுக்காக நான் நரகத்துக்கு வர்றேன் அப்படிங்குது. இப்படி இருக்கிறான்னு வச்சுக்கிறேங்களேன். அது ஒரு ஆள் சொன்னாரு, என் மனைவி யார் தெரியுமில்ல, நான் போட்ட கோட்டை தாண்டவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததா அவரே சொல்லிடுறாரு. ஆனா அந்த கோட்டை எங்க போடணுங்கிறத என் மனைவி தான் எனக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி தர்றாரு. அந்த மாதிரி இருந்துகிட்டு வைங்களேன். அதே போல மனைவிக்கு பயந்தவங்களும் இருக்கிறாங்க, மனைவியை அடக்கி ஆள்பவர்களும் இருக்கிறாங்க. ரெண்டு வகையா இருக்குது. டீ போட்டு கூப்பிடுவாங்க சில பேர். அதே நேரத்தில் இன்னும் சில கணவர்கள் இருக்கிறாங்க, டீ போட்டுட்டு வந்து கூப்பிடுவாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. ஒரு பையனுக்கு ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தாரு, தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை அப்படின்ட்டு. ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் அப்பா சுட்ட தோசை அப்படின்னா, என்னடா நான் அம்மா சுட்ட தோசைங்கிறேன், நீ அப்பா சுட்ட தோசைங்கிற, பொய் சொல்ல கூட நீங்க தானே சார் சொன்னீங்க அப்படின்னு. அவன் வீட்டில் என்ன நடக்கும் அவன் அப்படியே படிக்கிறான்னு வச்சுக்கிறேங்களேன். இப்படி சில பேர் பயந்து நடப்பாங்க. ஒரு மன்னர் அங்க இருக்கிறவங்கள டெஸ்ட் பண்ண நினைச்சாரு. அவர் சொன்னாரு, உங்கள யாரெல்லாம் மனைவிக்கு பயந்து நடக்கிறீங்களோ அவங்கெல்லாம் எனது இடது பக்கமா வந்துருங்க, மனைவிக்கு பயப்படாதவங்க வலது பக்கமா வாங்க அப்படின்றாரு. அங்க இருந்த எல்லாருமே இடது பக்கமா தான் போய் நின்றாங்க. ஒரே ஒரு ஆளு தான் வலது பக்கமா வந்து நின்றாரு. இருந்தாலும் கொஞ்சம் மன சந்தோஷம், பரவாயில்லை ஒரே ஒரு உயிரம் நிறைந்தவராக இருக்கிறார அப்படி நினைச்சுக்கிட்டு வலது பக்கம் வந்து நின்றவற்றை பார்த்து, ஏங்க நீங்க மனைவிக்கு பயப்படுறதே இல்லை அப்படின்னு கேட்டாரு. நீங்க ஒண்ணுங்க, நான் வீட்டை விட்டு புறப்படும் போதே மனைவி என்கிட்ட சொன்னாங்க, நீங்க எங்க இருந்தாலும் வலது பக்கமா தான் இருக்கணும்னு, அதனாலதான் நான் அங்க போனேன் அப்படிங்கிறார் அவரு. இப்படி இருக்கிறான்னு வச்சுக்கிறோங்க. கணவன் மனைவி எப்படி நடக்க வேண்டும், அவர்களுக்குள்ள உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அதை நிறைவேற்றி கொடுப்பது கூட ஒரு ஜிஹாத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டாக இருக்கிறது. அதனாலதான் நீங்க ஆயுதம் ஏந்தி நடக்கின்ற ஜிஹாதுக்கு வர வேணாம், உங்கள் மனைவியோடு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க, அது ஜிஹாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதே போல ஜிஹாதுக்கு இன்னொரு விளக்கம் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய நஃப்ஸோடு போரிடுவது உண்மையான ஜிஹாத் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல விஷயத்துல ஒரு வணக்க வழிபாடு செய்ய நினைப்போம், ஒரு அலட்சி வரும், ஒரு மாச்சம் வரும், எழுங்கணும், அப்புறம் ஒது செய்யணும், அப்புறம் தொழுவணுமே, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு உட்கார்ந்துருவாரு. இங்கே தான் இவருடைய போராட்டம் தேவைப்படுகிறது. தன்னுடைய ஆத்மாவோடு போரிட்டு வென்று தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் இதுவும் ஒரு வகையான ஜிஹாத். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திலிருந்து வர்றாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க தோழர்களை பார்த்து, நம்ம சின்ன யுத்தத்தில் இருந்து பெரிய யுத்தத்துக்கு போறோம். ரஜஅனா மினல் ஜிஹாதில் அஸ்கர் இலல் ஜிஹாதில் அக்பர். சின்ன யுத்தம் தான் இப்ப நம்ம செஞ்சோம், மிகப்பெரிய யுத்தம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னாங்க. சஹாபா பெருமக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டாங்க, அது என்ன பெரிய யுத்தம் யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிஹாதுல் அப்தி ஹவாஹு, ஒரு மனிதர் தன்னுடைய இச்சையோடு போராட்டம் செய்கிறாரே அதுதான் உண்மையான போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா ஒரு களத்துல ஒரு எதிரியோட போரிடணும் வச்சுக்கிறோங்க, வெற்றியோ தோல்வியோ அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா நஃப்ஸோடு போரிடுவது அப்படி அல்ல. இப்போ ஒரு போராட்டம் நடக்கும், அதுல வென்றுடுவோம், அடுத்த போராட்டம் வந்துடும், அதுல வென்றோன்னு வச்சுக்கிறோங்க, அடுத்த போராட்டம். நாம் இருக்கிற வரைக்கும் அந்த நஃப்ஸுடைய போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிகப்பெரிய போராட்டம் என்பது உங்களுடைய ஆத்மாவோடு நீங்கள் போரிடுவதுதான் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்ப இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, ஜிஹாத் என்கின்ற வார்த்தைக்கு பல்வேறு வகையான விரிந்த பொருள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பொதுவாக சாதாரணமாகவே சில உதாரணங்கள் இருக்கும், அதுக்கே பல விளக்கங்கள் கொடுக்குறாங்கல்ல. அப்போ ஒரு வார்த்தைக்கு பல மீனிங் இருக்கத்தானங்க செய்யும். எல்லா மொழியிலும் இருக்குது, ஒரு வார்த்தைக்கு பல பொருள் அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜிலும் இருந்துகிட்டு தான் இருக்குது. வாசகமா சொல்லப்படக்கூடியதுல பல விளக்கம் கொடுக்குறாங்கல்ல. ஒரு ஆள் சொன்னாரு, ஊரார் வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இப்ப இதுக்கு நம்மெல்லாம் வழங்கி வச்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, பிறருக்கு நம்ம உதவி செஞ்சா இறைவன் நமக்கு உதவி செய்வான்.
அடுத்தவருடைய பிள்ளைக்கு நீங்க உதவி செஞ்சா உங்க பிள்ளைக்கு உதவி செய்ய இறைவன் ஒன்றை ஏற்படுத்துவான் அப்படிங்கறத இதோட மீனிங். இப்படிதான் முழங்கி வச்சிருக்கிறோம். ஆனா ஒரு ஆள் விளக்கம் கொடுத்தாரு, அப்படி இல்லை. அது அர்த்தம், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு உணவு கொடுத்து கொடுத்து ஊட்டி வளர்க்கிறாரு. அந்த மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க. கர்ப்பமா இருக்கிற மனைவிக்கு பழங்களை கொடுக்கிறாரு, சத்துள்ள பொருளெல்லாம் கொடுக்கிறாரு, ஊட்டி ஊட்டி வளர்க்கிறாரு. ஆனா அந்த மனைவி யாரு? இன்னொரு ஆளுடைய மகள் தான். இன்னொரு ஆளுடைய மகளை இவர் ஊட்டி ஊட்டி வளர்க்கிறாரு. ஊரார் வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் அவள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற இவரது குழந்தை தானே வளர்கிறது. ஊரார் வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே, இவருடைய குழந்தை தானே அங்க இருக்குது, அது தானே வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாருன்னு வச்சுக்கிறீங்களேன். அதே போல பாருங்க, இருக்க இடம் கொடுத்தால் இருக்கிற மடத்தை பிடிங்கிடுவான் அப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? போனா போயிட்டு போதுன்னு கொஞ்சம் இடம் கொடுத்தா அவன் கடைசியில் நம்ம வெளியே தள்ளி விட அவன் உட்காந்துக்கிடுவான் அப்படின்னு தான் முழங்கி வச்சிருக்கிறோம். ஆனா இதுக்கு இன்னொரு ஆள் வேற ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்ன தெரியுமா அர்த்தம்? உன்னுடைய உள்ளத்திலே இறைவன் இருக்க இடம் கொடுத்தா உன்னிடம் இருக்கிற மடத்தனத்தை இறைவன் பிடுங்கிடுவான். ஏன்னா இறைவன் தெரியாத வரைக்கும் தான் நம்முடைய உள்ளத்திலே மடத்தனங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். எப்ப இறைவன் நம்மிடம் வந்து விடுகிறானோ, நமக்கு அறிவு ஞானம் கிடைத்து விடுகிறதோ, இருக்கிற இந்த அறிவியனம் மடமைத்தை நம்ம விட்டு நீங்கிறது. இறைவன் இருக்க நீ இடம் கொடுத்து விட்டால் உன்னிடம் இருக்கிற மடத்தனத்தை இறைவன் நீக்கி விடுவான் என்பதுதான் அதனுடைய பொருள் அப்படின்றாரு. ஒரு மாதிரியான அர்த்தமும் சொல்லுவாங்க சில பேர். இந்த வாய்க்கால் கால்வாய்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தண்ணீர் ஓடுற இடத்துக்கு வாய்க்கால்னு சொல்லுவாங்க, கால்வாய்னு சொல்லுவாங்க. என்னங்க வாய்க்கால் கால்வாய் அப்படின்னு ஒரு ஆள் விளக்கம் கேட்டதுக்கு ஒரு ஆள் பதில் கொடுத்தாரு. ஒன்றும் இல்லைங்க, ஓடுற தண்ணீர்ல வாயை கழுவிப்பட்டு காலை கழுவுனா வாய்க்கால், காலை கழுவிப்பட்டு வாயை கழுவுனா கால்வாய் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்தாருன்னு வச்சுக்கிறோங்க. இப்படி அதே போல பாருங்க, நீங்க இன்னொரு வாசகமும் எல்லாரும் யூஸ் பண்றதுதான். நாயை கண்டா கல்ல காணா, கல்ல கண்டா நாயை காணா, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாய் போய்கிட்டே இருக்குது, அதை எடுத்து அடிக்கணும்னு சொல்லி கல்லை தேடுறாரு, கிடைக்கல. நாயை கண்டால் கல்ல காணா. இன்னொரு இடத்துல பார்த்தா கல்லு கிடக்குது, அதை எடுத்து அடிக்கலாம்னு பார்த்தா நாய் அங்க இல்லை, நாயை காணா. இதுதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா ஒரு ஆள் விளக்கம் கொடுத்தாரு, இதெல்லாம் அது ஒரு தேர்ந்த சிற்பி ஒரு கல்லில் நாயை செதுக்கி வச்சிருக்கிறான். அந்த சிலையை நாய் என்று பார்த்தால் அங்க இருக்கிற கல் தெரிய மாட்டேங்குது, அந்த சிலையை கல் என்று பார்த்தால் நாய் தெரிய மாட்டேங்குது. நாயை கண்டா கல்ல காணா, கல்ல கண்டா நாயை காணா. அந்த சிலையை பார்க்கின்ற போது அவன் எந்த அமைப்பில் பார்க்கிறோன்னு அப்படி அது தென்படும் அப்படிங்கிறதா அதோடைய மீனிங் என்று கொடுத்தாரு. இப்படியே விளக்கம் கொடுத்துக்கிட்டே போகலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நல்ல விளக்கமா இருந்தால் எடுத்துக்கிற வேண்டியதான், பிரச்சனை கிடையாது. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னாங்க. எல்லாத்துக்கும் பெண்கள் தான் காரணம்னு தூக்கி போட்டாங்க. ஒரு குடும்பம் உருப்பறாலும் பெண்கள் தான், ஒரு குடும்பம் நாசமா போறாலும் பெண்கள் தான். அப்படி ஒட்டு மொத்தமாக இந்த பொறுப்பையெல்லாம் இந்த சுமையை பெண்கள் மேல போட்டாங்க. ஒரு பெண் சொன்னாங்க, இதுக்கு அதெல்லாம் அர்த்தம், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொன்னா நல்லது ஆவதும் பெண்ணாலே தீயது அழிவதும் பெண்ணாலே என்று அவர் அடி அடிச்சாங்க. ஏன்னா பெண்கள் பெண்களுக்காக தானே பேசுவாங்க. அப்ப இதுவும் சரியில்லை, இதுவும் ஒரு வகை போக்கு தான், ஒரு சார்பு உள்ள போக்கு தான். என்ன கரெக்ட்னு கேட்டா, ஆவது நல்ல பெண்ணாலே அழிவது தீய பெண்ணாலே, இதுதான் கரெக்ட். இப்படி ஒரு வாசகத்துக்கு பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்படுறது மாதிரி ஜிஹாதுங்கிற வார்த்தைக்கும் பறந்து விரிந்த சொல் இருக்கிறது. அறப்பணிகளுக்கும் உள்ளத்தோடு போராடுவதற்கும், தன் மனைவி மக்களுக்கு தன்னுடைய கடன்களை ஆற்றுவதற்கும், பெற்றோர்களுக்கு பணிவிடைகள் செய்வதற்கும் கூட இந்த ஜிஹாதுங்கிற வார்த்தை கையாளப்படுகிறது அப்படிங்கிறத குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த யுத்தம், இந்த ஜிஹாத் அப்படிங்கிறது நம்முடைய மார்க்கத்தில் ஆரம்பத்தில் இல்லாமல் இருந்ததுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் எவ்வளவோ சித்திரவதைகள், துன்பங்கள், சோதனைகள் எல்லாத்தையும் தாங்கிட்டாங்க. அப்போலாம் நீ என்ன சித்திரவதை பண்றியா, நாங்கள் உங்களை எடுத்து போராடுவோம்னு கிளம்பவே கிடையாது. மக்காவில் இருந்த வரைக்கும் இந்த யுத்தம், ஜிஹாது, ஆயுதம் ஏந்தி போரிடுவது அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குதுல்ல, அதுவும் ஒரு மீனிங், அதுவும் ஒரு பொருள். இந்த ஜிஹாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால தான். 13 வருடங்கள் மக்காவில் இருக்கிறாங்க. இந்த ஜிஹாத் ஆயுதம் ஏந்தி போரிடுவதுங்கிறதே கிடையாது. ஜிஹாத்
மதீனாவுக்கு போய் 10 வருடங்களில் தான் இந்த ஜிஹாத் என்பதே நடந்திருக்கிறது. இந்த மக்காவில் இருந்தபோது அவருடைய நிலைமை என்ன? அந்த துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள் ஒன்றா இரண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போனா அவர் நடந்து போகிற பாதையிலே முற்களையும் கற்களையும் பதித்து வச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற போது மிகப்பெரிய ஒட்டக குடலையே அவங்களுடைய தலைக்கு மேல தூக்கி போட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்பு நகரம் போன போது பெரியவர்கள் எல்லாம் சொற்களால் அடித்தார்கள், சிறியவர்களோ கற்களால் அடித்தார்கள். அவர் உடம்பிலிருந்து இரத்தம் வழிந்தோடுகிறது. இப்படிப்பட்ட கட்டத்தில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டது பொறுமை.